வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ரினால்ட் ட்ரைபரோட செகண்ட் பேஸ் மாடலான RXL வேரியன்ட் தாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம RXE வேரியன்ட் பேஸ் வேரியன்ட் வந்து நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். அதுக்கும் இதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நிறையவே ஃபீச்சர் அப்கிரேட் வந்துருந்துச்சு. இந்த 2025 அப்கிரேட்ல பார்த்தீங்கன்னா இன்னுமே ரெண்டுலையுமே RXE அண்ட் RXL ரெண்டுலையுமே நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அண்ட் இந்த 2025ல ப்ரைஸ் ஹைக்குமே ஆயிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ப்ரைஸ் ஹைக் ஆயிருக்கு, அதுக்கு உண்டான ஃபீச்சர்ஸ் இல்லை நமக்கு எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் RXEல என்னெல்லாம் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஓவர்வியூவா பார்க்கலாம். ஸோ இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு RXE வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு மட்டும் பவர் விண்டோஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் சென்ட்ரல் லாக் மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்காது. பட் இந்த 2025 அப்டேட்ல RXE வேரியண்ட்ல வந்து நமக்கு 4 பவர் விண்டோஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக்குமே வந்துருது. ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஸ்பீட் சென்சிங் டோர் லாக் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு அதில் அடிஷனலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த 7 லட்ச ரூபா பட்ஜெட்ல ஒரு 7 சீட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாவே இருக்கும். இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் திருச்சியில் இருக்கக்கூடிய பண்ணாரியம்மன் ஆட்டோமொபைல்ஸ் ரினால்ட் ஷோரூம் தாங்க. ஸோ திருச்சி அண்ட் சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்க ரினால்ட் கார்ஸ் வாங்கணும் விருப்பம் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் புக்கிங்ஸ்க்கு உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த RXL வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இதோட பிரைசிங்ல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் வைஸ் நமக்கு கிட்ட ஒரு 19,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதோட கரண்ட் ஆன்ரோட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 8,61,500 வருது திருச்சியில். அண்ட் திருச்சியில் இருக்கக்கூடிய ஷோரூமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 40,000 வரைக்கும் ஆஃபர்ஸுமே கொடுக்குறாங்க. அதாவது இதோட இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லாக நமக்கு பெனிஃபிட் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8,20,000 இந்த RXL வேரியண்ட்டை உங்களால் ஓன் பண்ண முடியும். ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் தாங்க. பேஸ் வேரியன்ட்லேருந்து நமக்கு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் வந்துருது. டிரைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு பம்பர்ஸ் அண்ட் கீழே இருக்கக்கூடிய ஸ்கிட் பிளேட்ஸ் எல்லாமே நமக்கு பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. சென்ட்ரா ரினால்ட்டோட லோகோ நல்லாவே பெருசா குரோம் ஃபினிஷ்ல வந்துருது. ஸோ ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் காஸ்மெட்டிக்கா எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் நமக்கு இல்லை. ஃபாக் லாம்ப்கான பொசிஷன்ஸ் இருக்கு, நம்ம ஆக்சரிஸா ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் சைடு லுக்லயுமே பார்த்தாலும் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஃபெண்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓரியம்ஸ் அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே நமக்கு பிளாக் கலர் தான் வருது. RXE RXL ரெண்டு வேரியன்ட்லயுமே நமக்கு பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீல் ஆர்ச் வந்துருதுங்க, நமக்கு பிளாக் கலர் கிளியரிங் கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ச் ரெண்டு சைடுமே. ஸோ இது வந்து அந்த ஒரு பெரிய லுக்கா இருக்கணும் வண்டி அப்படிங்கிறதுக்காக, என்ன 7 சீட்டுங்கவும் நமக்கு அந்த ஒரு பெரிய லுக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீல் ஆர்ச் எல்லாமே நமக்கு அந்த பிளாக் கலர் கிளியரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீல்ஸ் RXEல பார்த்தீங்கன்னா நமக்கு வீல் கவர்ஸ் வராது. பட் இந்த RXL வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீல் கவர் செட்டப்பும் நம்ம கொடுக்குறாங்க. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் 14 இன்ச் வீல்ஸ் தான். 165/80 ப்ரொஃபைல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ RXE அண்ட் RXL ரெண்டுலையுமே சேம் சைஸ் ஆஃப் வீல்ஸ் தான் நமக்கு. பட் RXEல வந்து நமக்கு வீல் கவர் வராது. இந்த RXLல வந்து நமக்கு வீல் கவர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 182 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஒரு லெவல் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இது. ஸோ 7 சீட்டருக்கு ஏற்ற வகையிலான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லுவேன். ஸோ நமக்கு ஃபுல் லோடு ஏற்றும் போதுமே அந்த அளவுக்கு தரத்தட்டாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ரோட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ நம்ம ஊர் ரோட் கண்டிஷன்ஸ் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அண்ட் பாட்ஹோல்ஸ் எல்லாமே ஈஸியாக போகிற மாதிரி இருக்கு. ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டேஞ்சர் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடமே ஒரு ஸ்பாய்லர் மேன் செட்டப்ல தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெயில் லைட்ஸ் எல்லாமே அந்த ஒரு ஈகிள் நோஸ் டெயில் லைட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ட்ரைபலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாலஜன் டெயில் லேம்ப்ஸ் தான். மற்றபடி ரினால்ட்டோட லோகோ, ட்ரைபரோட பேஜிங் இதெல்லாமே குரோம் ஃபினிஷ்லேயே நமக்கு வந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா 3 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. பம்பர்ஸ் எல்லாமே பிளாக் கலர்ல தாங்க இருக்கு. பூட் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் டெயில்கேட் ரிலீஸ் வந்துருதுங்க. ஸோ இந்த பேஸ் வேரியன்ட்ல இருந்து எலக்ட்ரிக் டெயில்கேட் ரிலீஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் நமக்கு 3 ரோவுமே ஆக்டிவா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா 84 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. ஸோ நீங்க ஏதாச்சும் பேக் ஏதாச்சும் 1-2 இந்த இடத்துல நீங்க வச்சுக்கலாம். நான் 7 பேர் போறாங்க அப்படிங்கும் போது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த தேர்ட் ரோ வந்து ஃபுல்லா ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டீங்க ஃபுல்லா அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 320 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். இதுவே நீங்க 2 பேர் தான் போறீங்க, நிறைய லக்கேஜ் இருக்கு, இல்லை வேற ஏதாச்சும் விஷயங்கள் இல்லை கேரி பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த செகண்ட் ரோவுமே ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கும் போது கிட்டத்தட்ட 625 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்குங்க. ஸோ இந்த 2025 அப்டேட்ல இருந்து இந்த RXL வேரியன்ட்ல நமக்கு பஞ்சர் கிட் ஆப்ஷன் வந்துருது. அண்ட் நீங்க 3 ரோவுமே ஆக்டிவா இருக்கும்போது தேர்ட் ரோக்கான ஏசி வென்ட்ஸ்மே இந்த வெஹிக்கல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ரூஃப்லேயே நமக்கு தேர்ட் ரோக்கான ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால கூலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த RXL வேரியன்ட் போறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். RXE வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா
செகண்ட் அண்ட் தேர்ட் ரோக்கான செப்பரேட் ஏசி வென்ட்ஸ் வராது. இந்த RXL வேரியன்ட் போறவங்களுக்கு அது இன்னுமே ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் நமக்கு. ஃபியூயல் டேங்கை பொறுத்த வரைக்கும் ரெனால்ட்ல வந்து நமக்கு ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. 40 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில் இதோட ஃபியூயல் டேங்க் வருதுங்க நமக்கு. அண்ட் ரூஃப்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரூஃப் ரெயில்ஸ் ஆப்ஷன் வரல. ஸோ இதுக்கு அடுத்த வேரியன்டான RXT வேரியன்ட்ல இருந்து நமக்கு ரூஃப் ரெயில்ஸ் வந்துடும். இந்த RXL வேரியன்ட்ல நமக்கு ரூஃப் ரெயில்ஸ் வரல. வேணும்னா நம்ம ஆக்சரிஸா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்லேயே நமக்கு ஆண்ட்னாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2025 அப்டேட்ல வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிள் நமக்கு 8 இன்ச்க்கான டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் போகும்போது நான் உங்களை காமிக்கிறேன். ஸோ இந்த RXL வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலா எக்ஸ்டீரியர் இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது இதெல்லாம் தான். அடுத்து வாங்க இன்டீரியர் போயிட்டு என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரெஸ்ல இருந்தே நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோட டிரைவர் சீட்டோட இன்க்ரெஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஈஸியாக வந்து உட்கார முடியுதுங்க. என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10". ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி இந்த சீட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஈஸியாக வந்து உட்காந்துட முடியுது. ஸோ இந்த லெவலில் பின்னாடி ரியர் ரோக்கு செகண்ட் ரோ பேசஞ்சருக்கு எப்படி ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெக்ளைனிங் போர்ஷன் மட்டும்தான், ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. டிரைவரில் டாப் வேரியண்டான RXZல மட்டும்தான் நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் வருது. RXTலையுமே வந்து ஃபிக்ஸட் பொசிஷனில் தான் நம்ம கொடுக்குறாங்க. பட் ஸ்டேரிங் வந்து அட்ஜஸ்டபிள், நமக்கு வந்து டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஸ்டேரிங் வந்துருது. அண்ட் டோர் பேடிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே சாலிடாக இருக்க வகையில் கொடுத்துருக்காங்க. 2 பவர் விண்டோஸ். இந்த வெஹிக்கிளுக்கு வந்து 4 பவர் விண்டோஸ் வருது. செகண்ட் ரோக்கு வந்து இண்டிவிஜுவலான அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய 2 இது மட்டும் தான் டிரைவரால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் டோர் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் எல்லாமே வந்துருது. ஸ்பீக்கர்ஸ் 4 ஸ்பீக்கர்ஸ் இந்த தடவை வருதுங்க. ஸோ போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர்ஸ் தான் வரும். பட் இந்த வருஷம் 4 ஸ்பீக்கர் ஆப்ஷன்ஸ் வருது. அண்ட் டிரைவருக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஹெட்லைட்கான லெவல் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து ஃபியூல் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. பூட் வந்து இதில் நமக்கு எலக்ட்ரிக் டெலிகேட்டர் லிஸ்ட் தான். மற்றபடி இன்ட்ரியோட கலர் தீமை பொறுத்த வரைக்கும் டூயல் காம்பினேஷன் தாங்க. பிளாக் பிளஸ் பீச் காம்பினேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. சீட்ல இருந்து எல்லாமே அந்த ஒரு காம்பினேஷன் தான் நமக்கு போயிருக்கு. சீட்டோட குஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்குங்க. அண்ட் டாப் வேரியண்ட்லாம் நீங்க போறீங்க அப்படிங்கும்போது இந்த இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்து சில்வர் அண்ட் பியானோ பிளாக் ஃபினிஷ்ல இந்த இடம் அண்ட் ஷேரிங் நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடம் எல்லாமே நமக்கு வரும். பட் இந்த RXL வேரியன்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு பிளாக் தீம்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. கியர் நாபே பார்த்தாலும் கம்ப்ளீட் பிளாக்ல தான் நமக்கு இருக்கு. அண்ட் மெயினான அப்கிரேட் இந்த RXL வேரியண்ட்ல இந்த வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு 8 இன்ச்க்கான டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் நமக்கு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்ன வருஷம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வித் டூயல் ஃப்ரண்ட் மட்டும் நமக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த 2025 அப்டேட்ல பாத்தீங்கன்னா இந்த டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் வித் 4 ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரோ 4 டோர்ஸ்லயுமே நமக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்க மாதிரி 4 ஸ்பீக்கர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. வித் ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷனும் நமக்கு வருதுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் கேமரா வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. இந்த 2025 அப்டேட்ல வந்திருக்கிற இன்னொரு ஃபீச்சரும் இதுதான் நமக்கு. ஸோ இந்த 8 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட்டோட சேர்த்து நமக்கு ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷனுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அந்த கேபின்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் தான் வருது. LED லைட்ஸா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நல்ல விஷயம். அண்ட் அது பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா மைக் ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம கனெக்ட் பண்ணிட்டு கால் எல்லாம் வருது அப்படிங்கும்போது நம்ம டைரக்டாவே பேசிக்க முடியும். அண்ட் சன்ரைசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு பிளேனா தான் இருக்கு. மிரர்ஸ் ஆப்ஷன்ஸ் வரல. அண்ட் IRVM பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்டா வரக்கூடிய IRVM தான், டே நைட் IRVM இல்ல. அண்ட் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் கீழே பாத்தீங்கன்னா இதுல நாப்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் அசர்ட்கான நாப்ஸ், சென்ட்ரல் லாக்குமே இங்கே வருது. அண்ட் டிராக்ஷன் கண்ட்ரோலோட ஆன் ஆஃப்கான சுவிச்சஸ் இது எல்லாமே நமக்கு இந்த இடத்துல வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சுவிச்சஸ்மே பார்த்தாலும் இந்த மாதிரி நமக்கு ப்ரெஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நல்லாவே இருக்கு. அண்ட் இதுலயே லைட் இல்யூமினேட்டுமே ஆகுதுங்க. ஸோ ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரியான அந்த லைட் இல்யூமினேட்டும் இதுலயே நமக்கு ஆகுது. எல்லாமே நல்லா இருக்கு. நைட் டைம் பார்க்கறதுக்குலாம் இன்னும் வைப்ரண்டா இருக்கும் நமக்கு. அண்ட் மேனுவல் ஏசிஸ் வந்துருது. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வருது. கீழே பாத்தீங்கன்னா USB ஆக்ஸ் போட்டு 12 volt சாக்கெட் எல்லாமே வந்துருது. ஸோ டாப் வேரியன்ட் நீங்க போறீங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் ஆப்ஷனுமே வருது. இந்த சென்ட்ரல் கன்சோலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டர் இருக்கு. பிளஸ் இந்த இடத்துல ஒரு பெரிய பாட்டில் ஹோல்டர் மாதிரி 2 ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் ஏசி வென்ட்ஸ்க்கான கண்ட்ரோல் நாப் நமக்கு இந்த இடத்துலயே வந்துருது. ஸோ இதனால இதோட ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் தான் டாப் வேரியன்ட் தான் இந்த வெஹிக்கிள் நமக்கு வரும். சென்ட்ரா பாத்தீங்கன்னா லோகோ வந்து குரோம் வித் பியானோ பிளாக் ஃபினிஷ்ல கொடுத்துருக்கு. நல்லாவே ஒரு பிரீமியம் அப்பீலிங்கா இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தாங்க நமக்கு. RPM மீட்டர், ஃபியூயல் இண்டிகேட்டர், டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் எல்லாமே சைட்ல நமக்கு டிஜிட்டலா வந்தது. சென்ட்ரா வந்து ஒரு LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பீடோ மீட்டர் அண்ட் மத்த ட்ரிப்பு ஓடோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காமிக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிள் ஸோ இதுன்னு இல்ல, ரெனால்ட்டோட எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல இன்னொரு அட்வான்டேஜ் வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து இதுல நமக்கு எல்லா வெஹிக்கிள்ஸ்லயும் வரும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து டயர் ப்ரெஷர் வந்து செட் பண்ணிட்டு அது குறையும் போது கூடும்போது நமக்கு நோட்டிபிகேஷன் வர மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து இந்த ரெனால்ட் வந்து மெயின்டைன் பண்றாங்க. அது நல்லாவே இருக்கு நமக்கு. ஸோ இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரல் லாக்கு வித் ஃப்ரண்ட் 2 மட்டும் தான் பவர் விண்டோஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த 2025 அப்டேட்ல இருந்து
ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக் வித் 4 பவர் விண்டோஸ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு ரோக்குமே பவர் விண்டோஸ் வந்துருது. ஓஎம்ஸை பொறுத்த வரைக்கும் மேனுவல் அட்ஜஸ்டபிள் தான். ஸோ இந்த நாப் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இதுவுமே ஈஸியாக ஆக்சசபிளாக தான் இருக்கு. டிரைவர் சைடு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. கோ டிரைவர் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கு. பட் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு நீட்டாகவே இருக்கும். அண்ட் இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரினால்ட்லேயே பிடிச்சதுன்னு சொல்லாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியோ, மீடியா, டிரைவ், எக்கோ, ஸ்கொயர், ஃபோன் செட்டிங் சொல்லிட்டு ஒரு 5 ஆப்ஷன் தான் இருக்கும். பட் நிறைய விஷயங்கள் இது பண்ணும். ஸோ ரேடியோங்கிறது நம்ம செட் பண்ணிக்கலாம். மீடியாங்கிறது நீங்கள் கீழே ஆக்ஸில் யூஎஸ்பி போகும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபோனு அண்ட் செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோட இதோட டிஸ்பிளே பிரைட்னஸ், பேக்ரவுண்டு, கனெக்டிவிட்டி சிஸ்டம், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த டிரைவ், எக்கோ, ஸ்கொயர் தான். ஸோ இது வந்துட்டு நாட்டிலே இருக்கிற விஷயம். நம்ம எந்த மாதிரி டிரைவ் பண்ணுறோங்கிறது இது வந்து நம்ம காமிச்சு கொடுக்கும். ஸோ ஆக்சிலேஷன் வந்து எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக பண்ணியிருக்கோங்கிற பொறுத்து ஸ்டார் ரேட்டிங்கு, கியர் ஷிஃப்ட்டுக்கான ஸ்டார் ரேட்டிங், ஆன்டிசிபேஷன் மாதிரி நம்ம காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன், ஆவரேஜ் ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் வித்தவுட் கன்சப்ஷன், அதாவது நீங்கள் ஐடில் ஏசியெல்லாம் போட்டு ஓட விடுறீங்க அப்போ எந்த அளவுக்கு ஃபியூல் கன்சப்ஷன் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கூட இல்லை நம்மளால பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுமே நமக்கு சொல்லிக் கொடுக்குங்க. ஸோ ஆக்சிலேஷன் எந்த மாதிரி கொடுக்கணும், கியர் ஷிஃப்ட் எப்படி பண்ணணும், ஆன்டிசிபேஷனு, அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக நமக்கு ஃபியூல் எக்கனாமி, ஃபியூல் மைலேஜ் வரணும்னா எந்த மாதிரி ஓட்டணுமோ நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது நல்லாவே இருக்கும். சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரைபரில் பேஸ் வேரியன்ட்லேருந்து டூயல் ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. டாப் வேரியன்ட்ல 4 ஏர் பேக் ஆப்ஷன் வருது. அது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ், இபிடி, பிரேக் அசிஸ்ட், இஎஸ்பி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே கம்ப்ளீட் லோடடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வாங்க ரியரில் போயிட்டு அங்கே என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இந்த ஆர்எக்ஸிக்கும் இந்த ஆர்எக்ஸ்எல் வேரியன்ட்ல நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செகண்ட் ரோட இங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பனிங் நல்லாவே ஒரு ஒய்டான ஓப்பனிங்காக தாங்க இருக்கு. அண்ட் சிட்டிங் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு எஸ்யூவில ஏறி உட்கார மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஸ்ட்ரைட்டாகவே உட்கார முடியும் இந்த வெஹிக்கலில். குனிஞ்சு உட்காரணுங்கிறத சீட்டோட பொசிஷனும் நமக்கு நேராகவே தான் இருக்கு. இன்க்ளைண்டான ஒரு பொசிஷன் எல்லாமே இல்லை. அதனால உட்காரது நல்லாவே ஒரு எஸ்யூவில உட்கார மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து என்னோட ஹைட்டுக்கு தான் வச்சிருக்கேன். ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10". ஸோ இந்த லெவலில் நல்லாவே ஒரு நீ அண்ட் லெக் ரூம் இருக்கு. ஸோ இந்த செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோக்கும் நல்லாவே ஸ்பேஸ் இருக்க வகையில் வச்சிருக்கோம். ஸோ இந்த லெவல்லையே நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுளான நீ அண்ட் லெக் ரூம்லாம் நமக்கு கிடைக்குது. அண்டர் சைஸ் சப்போர்ட்லாம் நமக்கு ஓகேவா கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரா பார்த்தீங்கன்னா ஹம்புமே எதுவும் இல்லை. நல்லா ஃபிளாட்டான ஒரு ஃப்ளோரா தான் இருக்கு. ஸோ 3 பேர்னாலுமே தாராளமாக உட்காரலாம். லீனா இருக்கவங்க 3 அடல்ட்ஸ் உட்காரலாம். கொஞ்சம் ப்ராடா இருந்தாங்கன்னா 2 அடல்ட் ஒரு சில்ட்ரன் அந்த மாதிரி அக்காமடேட் பண்ணி உட்காந்துக்கலாம். அண்ட் இந்த ஆர்எக்ஸ்எல் வேரியன்ட் போறவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜே வந்து ரியருக்கான ஏசி வென்ஸ் தான். செகண்ட் ரோக்கும் சரி தேர்ட் ரோக்கும் சரி ஏசி வென்ஸ் வந்துருது செப்பரேட்டா. செகண்ட் ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த பி பில்லர்லேயே நமக்கு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நல்லா இருக்கு. தேர்ட் ரோக்கும் பார்த்தீங்கன்னா ரூஃப்ல ஏசி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கூலிங் நல்லாவே இருக்குங்க. ஏர் வென்ட் வந்து நல்லாவே இருக்கு நமக்கு. டோர் பேடிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து 4மே பவர் விண்டோஸா வருதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால பவர் விண்டோஸ்க்கான சுவிச்சஸ் வந்துருது. அண்ட் ஒன்று பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்பீக்கர்ஸ்மே ரியர் ரோல் நமக்கு வந்துருது. பிளஸ் டோர் ஓப்பனர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலர்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா கேபின் லேம்ப்ஸ் ஃப்ரண்ட்ல மட்டும் தான், சென்டர் கேபின் லேம்ப்ஸ் கிடையாது. ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்ஃபர்டபுள் வைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் ஹெட் ரெஸ்ட். ஸோ ஹெட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ஃபர்டபுள் அண்ட் சேஃப்டி ரெண்டுலேயுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஃப்ரண்ட் ரெண்டும் நமக்கு ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட்டாக இருக்கு. செகண்ட் அண்ட் தேர்ட் ரோக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லாவே ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துருது. தேர்ட் ரோக்கான என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செகண்ட் ரோவை மடக்கி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு நான் காமிக்க போகிறேன். ஒரு சிங்கிள் புஷ்லேயே நமக்கு இது ஃபுல்லாகவே நமக்கு ஃபோல்ட் ஆயிரும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லிவர்ஸை இது பண்ண சிங்கிள் இதுலேயே ஈஸியாக ஃபோல்ட் ஆயிடுச்சு. ஸோ உள்ளே போய் உட்கார முடியும். குழந்தைங்க அப்படிங்கும்போது ஈஸியாகவே 2 பேர் தாராளமாக அக்காமடேட் ஆகிக்கலாம். பெரியவங்க அடல்ட் அப்படிங்கும்போது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு 2 பேர் அக்காமடேட் ஆகிக்கலாம். லாங் டிராவல் பண்றாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கன்சிஸ்டண்டா இருக்கும் அவங்களுக்கு. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமமா 71 ஹார்ஸ் பவரும் 96 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து கிளைம் பண்றாங்க. பட் நமக்கு ஆன் ரோட் சிட்டிக்குள்ள ஒரு 13 14, ஹைவேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 17 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தாராளமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இந்த இன்ஜின் பேவுமே நமக்கு நல்லாவே ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேனல் கேப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோம் கொடுத்துருக்காங்க. ஸோ வைப்ரேஷன் சரன்ஸ் நாய்ஸ் எல்லாமே கேபின்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த NVH லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபோமு அண்ட் இந்த வீல் ஆர்ச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் ஒரு பேடிங் மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நமக்கு நல்லாவே கட் அவுட் பண்ணி கொடுக்கும்.
ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பார்த்து பண்ணியிருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் நமக்கு 5 கலர் ஆப்ஷன்ஸ் வருதுங்க. இதுவே RXE வேரியன்ட் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு 2 கலர் ஆப்ஷன்ஸ் தான், ஒயிட் அண்ட் சில்வர் மட்டும் தான் நமக்கு வரும். பட் இந்த RXL வேரியன்ட்ல நமக்கு 5 கலர் ஆப்ஷன்ஸ்லயுமே வருது. அண்ட் டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் ஒரு 7 சீட்டராகவே இருந்தாலும் அண்டர் 4 மீட்டர் கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய ஒரு கார் தான். 3990 mm லென்த் இருக்கு. வீல் பேஸ்ன்னு பார்க்கும்போது இது ஒரு 2636 mm வீல் பேஸ் இருக்க வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,61,500 வருதுன்னு சொல்லியிருந்தேன். என்னோட ஆன் ரோட் காஸ்ட் ஆஃபர்லாம் போக கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 8,400 ரூபா அந்த ரேஞ்சில் இந்த வெஹிக்கிள் உங்களால் ஓன் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் பட்ஜெட்டுக்கு இந்த வெஹிக்கிள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒர்த்தாக தாங்க இருக்குது. ஏன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நிறையவே ஃபீச்சர்ஸ் வைஸ்மே லோட் பண்ணியிருக்காங்க. நமக்கு பழைய RXL வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா 2 பவர் விண்டோ தான் இருக்கும். இந்த தடவை 4 பவர் விண்டோஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோடைன்மெண்ட்லாமே அதில் பேசிக்காக இருக்கும். இல்லை டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸ்பீக்கர்ஸ்மே 4 ஸ்பீக்கர்ஸ் நமக்கு வந்துருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னே சொல்லுவேன். இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இந்த ஒரு 8 லட்ச ரூபா பட்ஜெட்டில் நமக்கு கொடுத்து ஒரு 7 சீட்டரா ஒரு வேல்யூ ஃபார் மணி வெஹிக்கிளாவே இந்த வெஹிக்கிள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2025ல என்னோட பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஒரு 8 lakhs இருக்கு. பட் அதில் வந்து எனக்கு ஒரு 7 சீட்டராகவும் வேணும், எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸும் ஒரு கம்ப்ளீட் லோடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு நல்லாவே ஆப்ஷனாக இருக்கும். ஸோ திருச்சி அண்ட் சரௌண்டிங்ஸ் இருக்கவங்களுக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய பண்ணாரி அம்மன் ஆட்டோமொபைல்ஸ்னால உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.